இந்த தூத்துக்குடிக்கு வரும்போது, இந்த மாவட்டத்துக்கு போனாலும் தூத்துக்குடிக்கு வரும்போது ஒரு தனி பெருமை தான், தனி கெத்து தான். கரெக்டா? நேற்றுலாம் முழுக்க திருநெல்வேலி முடிச்சுட்டு இன்னைக்கு காலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உங்களை பார்த்துட்டு நுழையிறேன். உங்களுடைய எழுச்சியை பார்க்கும்போது நிச்சயம் இங்கே ஒட்டப்பிடாரம் தொகுதியில் நம்முடைய ராமஜெயத்துடைய உதயசூரனை வெற்றி கன்ஃபார்மா. தமிழ்நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மாவட்டமாக இருக்கக்கூடிய மாவட்டம் தான் தூத்துக்குடி மாவட்டம். தொழில் வளர்ச்சி, விவசாயம், மீன்பிடி தொழில், துறைமுகம், வர்த்தகம்னு எல்லாமே கலந்துருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே சிறப்பாக செயல்படக்கூடிய மாவட்டம் தான் இந்த தூத்துக்குடி மாவட்டம். அதே மாதிரி மதச்சார்பின்மைக்கு எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டுக்கே இருக்கக்கூடிய மாவட்டம் இந்த தூத்துக்குடி மாவட்டம். இந்த தூத்துக்குடியில் திரு எடப்பாடி பழனிசாமி செஞ்ச அநியாயத்தை, அவருடைய ஆட்சி காலத்தில் செஞ்ச அநியாயத்தை, அக்கிரமத்தை யாராலையும் மறக்கவே முடியாது. மறந்துடாதீங்க. ஸ்டெர்லைட் போராட்டத்தில் காக்கா குருவி சுடுற மாதிரி 13 பேரை சுட்டு கொண்டவர் தான். அதை பார்த்து டிவியில் தான் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி பழனிசாமியுடைய ஆட்சியில் சாத்தாங்குளத்தில் எவ்வளோ பெரிய கொடுமை நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். போலீஸ் ஸ்டேஷன்லேயே அப்பாவையும் பையனையும் வச்சு லாக்அப் டெத் அடிச்சே கொண்டுட்டாங்க. அவங்களோட மரணத்துக்கு நீதி வாங்கி கொடுக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. நம்முடைய முதலமைச்சர் தான் இன்னைக்கு அந்த லாக்அப் டெத்துக்கு ஒரு நீதி வாங்கி கொடுத்துருக்கிறாரு. தூத்துக்குடிக்கு துரோகம் செஞ்ச எடப்பாடி பழனிசாமியை தயவு செஞ்சு இந்த மாவட்டத்துக்குள்ள நுழைய விடாதீங்க. அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லுங்க, தூத்துக்குடி மாவட்டம் என்னைக்குமே கழகத்துடைய கோட்டை அப்படிங்கிறத இந்த நிரூபிச்சு காட்டுங்க. இங்க ஒரு வெற்றி வேட்பாளர், நல்ல வேட்பாளரை தலைவர் அவர்கள் உங்களிடத்துல ஒப்படைச்சிருக்கிறாங்க. எனக்கு என்ன பெருமைனா, நான் இளைஞரணியினுடைய செயலாளர். என்னோட இளைஞரணியில மாவட்ட அமைப்பாளராக பணியாற்றக்கூடியவர் தான் சகோதரர் ராமஜெயம் அவர்கள். நல்லா சுறுசுறுப்பா, எனர்ஜெட்டிக்கா, எப்பொழுதுமே மக்களோடு மக்களாக இருப்பவர். வெறும் தேர்தல் மட்டும் மக்களை வந்து சந்திக்கிறவர் கிடையாது. வருஷம் முழுக்க எந்த நேரத்திலையும் சுக துக்கம், நிகழ்ச்சி, கஷ்டம் எப்பவுமே மக்களோடு இருந்து மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர் தான் ராமஜெயம் அவர்கள். இவருடைய நல்ல செயல்பாடுகளை பார்த்துதான் இன்னைக்கு தலைவர் அவர்கள் இவருக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. ஆகவே மக்களுக்கு பணியாற்ற ராமஜெயத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. ஒட்டப்பிடாரத்துல ராமஜெயத்துக்கு உதயசூரியன் சின்னத்துல மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர செய்வீங்களா? திரு ராமஜெயம் அவர்கள் எப்படி வாரத்துக்கு ஒரு முறை என்ன வந்து சென்னையில பார்ப்பாரு. ஆனா ஒவ்வொரு முறை என்ன பார்க்கும் போதும் அவருக்கு தனக்கு எதுக்கும் வேணும், தனக்கு இந்த வேலை வேணும், இந்த அப்படியே எதுவுமே கேட்டது கிடையாது. என்னுடைய தொகுதிக்கு இதை பண்ணி கொடுங்க, என் தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்கு, இதை சரி செஞ்சு கொடுங்க, என் மக்களுடைய பிரச்சனைகள் இது, என்னுடைய கோரிக்கைகள் இது, இதெல்லாம் நிறைவேற்றி கொடுங்கன்னா ஒரு முறையும் என்னை பார்க்கும் போதும் அது கேட்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளரை இந்த சட்டமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு அனுப்புறேன். பண்ணுவீங்களா? சரி, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? ஒண்ணு தெரியாதா? நான் ஒரு வேட்பாளர் தெரியுமா? நான் இந்த தேர்தல் போட்டி போடுறேன் தெரியுமா? என்ன தொகுதி? எனக்கு அப்பப்ப ஞாபகப்படுத்துங்க, நான் மறந்துடுறேன். நான் என் தொகுதிக்கே இது வரைக்கும் ஒரு நாள் தான் போய் வாக்கு கேட்டிருக்கேன் தெரியுமா? சேப்பாக்க திருவள்ளிக்கேணி எடுத்தோடனே போட்டோ, காலையில 10:30 மணிக்கெல்லாம் போட்டோ கேட்டா என்ன அர்த்தம்? இப்பதான் தெரியுது ஏன் எடப்பாடி பழனிசாமி கோவப்படுறாருன்னு. காட்டுறேன். என் தொகுதிக்கு போய் ஒரே ஒரு நாள் தான் வாக்கு கேட்டிருக்கேம்மா. ஜெயிக்க வச்சிருவாங்க நம்பிக்கை இருக்கு. தலைவர் எனக்கு 2வது முறை வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. என் தொகுதிக்கு போகாம நான் இங்க ஒட்டப்பிடாரம் வந்து உங்களை எல்லாம் பார்த்து நீங்க எல்லாம் உதயசூரியன் சின்னத்துக்கு ராமஜெயத்துக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கேன்னா ஏன் தெரியுமா? எனக்கு என் வெற்றி முக்கியம். என் வெற்றி விட மிக மிக முக்கியம் திரு ராமஜெயத்துடைய வெற்றி, இந்த ஒட்டப்பிடாரம் தொகுதி வெற்றி. சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல இந்த ஒட்டப்பிடாரத்துல நீங்க சகோதரர் ராமஜெயத்தை ஜெயிக்க வச்சு அனுப்புவீங்களா? இந்த 5 வருஷத்துல திரு ராமஜெயத்தை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். உதயசூரியனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்க வந்திருக்கிறேன். எந்த உரிமையில கேட்க வந்திருக்கிறேன்? நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் இந்த தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறாரு. அந்த உரிமையில உங்ககிட்ட கேட்க வந்திருக்கிறேன். என்னென்ன திட்டம் கொடுத்திருக்கிறோம்? வாவு சிதம்பரம் பிறந்த ஊரான ஒட்டப்பிடாரத்துல அரசு கலை கல்லூரி அமைக்கப்பட்டிருக்கு. தொழில் வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்புக்காக கழக அரசு எடுத்த முயற்சியால இன்னைக்கு 16,000 கோடி ரூபாய் முதலீட்டுல வின்ஃபாஸ்ட் எலக்ட்ரிக் கார் ஃபேக்டரி யார் கொண்டு வந்தா? நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய திராவிட மாடல் அரசு இங்க கொண்டு வந்துச்சு. மாப்பிள்ளையூரணி ஊராட்சியில 2,500 பேருக்கு இன்னைக்கு பட்டா வழங்கினது யாரோட ஆட்சி? திராவிட மாடல் ஆட்சி, நம்முடைய முதலமைச்சர். 2023 பெய்த பெருமழையின் போது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய ரேஷன் கார்டுக்கும் 6,000 ரூபாய் நிவாரண தொகை கொடுத்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். மறந்துடாதீங்க. அதே மாதிரி ஐயனடைப்பு பகுதியில நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் சார்பா 220 குடியிருப்புகள் கட்டப்பட்டிருக்கு. கருவைக்குளம் கடற்கரை கிராமத்தில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல
தூண்டில் வளைவு அமைக்கும் பணி நடைபெற்றிருக்கு. 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஐஸ் பிளான்ட் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கோரம்பள்ளம் குளம் தூர்வாரப்பட்டு உப்பாறு ஓடையிலோ பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருது. மீனாட்சிப்பட்டி பரும்பிலிருந்து முடிவைத்தானந்தல் கிராமத்திற்கு ஆற்று குடிநீர் இணைப்பு வழங்கி கொடுத்திருக்கிறோம். தன்னூத்து, பாஞ்சாலங்குறிச்சி, நாணல்காடு, கலப்பைப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு இன்னைக்கு புதுசா ரேஷன் கடைகள் அமைச்சு கொடுத்திருக்கிறோம். வீரபாண்டிபுரம், அக்காநாயக்கன்பட்டி, சில்லாநத்தம் உள்பட்ட பல்வேறு ஊர்கள்ல இன்னைக்கு பள்ளிகளுக்கு கூடுதல் கிளாஸ் ரூம்ஸ் கட்டி கொடுத்திருக்கிறோம். செக்காரக்குடி பொட்டலூரணி சாலையில பெரிய மேம்பாலங்கள் கட்டி கொடுத்திருக்கிறோம். 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வல்லநாடு ஊராட்சியில பிரைமரி ஹெல்த் சென்டர் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டி கொடுத்திருக்கிறோம். ஒட்டப்பிடாரம் ஊராட்சி ஒன்றிய கிராமங்களுக்கு தடையின்றி 515 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல குடிநீர் வழங்குவதற்கு கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்திருக்கிறோம். இவ்வளவு திட்டங்களையும் செஞ்சு கொடுத்துட்டு உதயசூரியனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, ராமஜெயத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு அந்த உரிமையோட கேட்ட வந்திருக்கேன். நீங்க ராமஜெயத்தை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சீங்கன்னா நிச்சயம் உங்களோட தொகுதிக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு தருவுக்கும் என்னென்ன தேவையோ அதை பார்த்து உங்ககிட்ட வந்து கேட்டு அதை நிச்சயம் செஞ்சு கொடுப்பாருங்கிற வாக்குறுதியை நான் கொடுக்குறேன். இந்த தொகுதிக்கு இவ்வளவு பண்ணியிருக்கிறோம். நம்முடைய ஆட்சி அமைஞ்சு இந்த 5 வருஷத்துல நம்முடைய முதலமைச்சர் என்னென்ன பண்ணியிருக்கிறாரு, போன சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன சொன்னமோ அத்தனை வாக்குறுதி செஞ்சு கொடுத்துருக்கிறோம். உதாரணத்திற்கு நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து 2021 போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். கரெக்டாமா? இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. அதே மாதிரி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்க காலைல பசியோடு இருக்கக்கூடாதுன்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். காலைல பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா தரமான காலை உணவு கொடுக்குறாரு. அது பிறகு தரமான கல்வியை கொடுக்குறோம். சரி, அரசு பள்ளியில் படிச்சுட்டு எந்த கல்லூரிக்கு போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை கொடுக்குறோம். மாசம் 1000 ரூபாய். தமிழ் புதுமை திட்டம், புதுமை பெண் திட்டம். இப்போ சமீபத்தில் 3 மாசத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் முடிவெடுத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு 10 லட்சம் லேப்டாப்புகளை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாரு. இது எல்லாத்தை விட முக்கியமான திட்டம் உங்க அத்தனை பேருக்கு தெரியும். போன சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கொடுத்தமா இல்லையா? இன்னைக்கு மாசம் 1,31,00,000 மகளிருக்கு உரிமை தொகை திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்துட்டு வர்றாரு. அதை நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் திட்டம் போட்டாங்க. தேர்தலை காரணம் காட்டி 3 மாசம் உரிமை தொகையை நிப்பாட்டுவதற்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு, நான் 1000 ரூபாய் கொடுக்கறத நிப்பாட்ட முயற்சி பண்றீங்களா, 5000 ரூபாய் கொடுப்பேன், எப்படி நிப்பாட்டுக்கு பார்ப்போம்னு சொல்லி கொடுத்தாரா இல்லையா? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடைகால சிறப்பு நிதி 2000ன்னு 5000 ரூபாய் 1,31,00,000 குடும்பங்களுக்கு 1,31,00,000 மகளிருக்கு நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாரு. நம்முடைய தலைவர் காலைல 6:30 மணிக்கு கொடுத்தாரு, பேங்க்ல போட்டாரு பணத்தை. மகளிர் என்ன பண்ணாங்க, 9 மணிக்கெல்லாம் போய் பணத்தை எடுத்துட்டீங்க. ஏன்னா மோடி அரசு பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்துருவாங்கிறது அந்த இடத்துல போய் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஷார்ப்பா 23ஆம் தேதி காலையில வாக்குச்சாவடிக்கு போய் வாக்கு பெட்டியில 2வது பேரு திரு ராமஜெயமோட பேர் இருக்கும், அதுக்கு பக்கத்துல உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுல நீங்க போடுற வாக்கு உங்களுடைய வெற்றியை உறுதி செஞ்சு கொடுப்பீங்களா? போன முறையும் கிட்டத்தட்ட 10,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சீங்க உதயசூரியன் சின்னத்தை. இந்த முறை குறைஞ்சது 25,000 வாக்கு வித்தியாசத்துல திரு ராமஜெயம் அவர்களை வெற்றி பெற வைப்பீங்களா? இதை தவிர சில வாக்குறுதிகள் வேற நம்முடைய முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க. என்ன வாக்குறுதி? மகளிர் உரிமை தொகை திட்டம். இப்போ 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆட்சி அமைஞ்சோன்னு அதை 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் சொல்லியிருக்கிறோம். கல்வி உதவித்தொகை 1000 ரூபாய் இல்ல 1500 உயர்த்தி தருவோம்னு சொல்லியிருக்கிறோம். முதியோர் உதவித்தொகை OAP இப்போ 1200 கொடுத்துட்டு இருக்கோம். முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஆட்சிக்கு வந்தோடனே அதை 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அத்தனை பேருக்கு வீடு கட்டி தரப்படும்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எல்லாத்தை விட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும், ஆட்சிக்கு வந்தோடனே அனைத்து மகளுடைய கைகள்லையும் 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருவாங்க. அதை வச்சுட்டு நீங்க உங்களுடைய வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவையோ அதை நீங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கலாம். இதெல்லாம் நிறைவேற்றணும்னா வருகின்ற 23ஆம் தேதி நம்முடைய ராமஜெயம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர செய்வீங்களா?
உதயநிதி வந்தாரு, பேசினாரு, திட்டங்கள்லாம் சொன்னாரு, வாக்குறுதி கொடுத்தாரு, கலைஞ்சு போயிட்டோன்னு போயிடக்கூடாது. இன்னைக்கு தேதி என்ன? 15ஆம் தேதியா? இன்னைக்கு தேதி 15, தேர்தல் நாள் 23. இன்னும் 7 நாட்கள் இருக்கு. நீங்க ஒவ்வொருத்தரும் இன்னும் 1 வாரம் இருக்கு. 7 நாட்களோ நீங்க ஒவ்வொருத்தரும், நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. கரெக்டா? நிச்சயமா அது பத்தாது. நீங்க ஒவ்வொருத்தரும் அடுத்த 1 வாரம் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்கணும்? ஏன் ராமஜெயத்தை வெற்றி பெற வைக்கணும்? இந்த 5 வருஷம் என்னென்ன திட்டங்கள் கொடுத்துருக்குறோம்? மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன செய்வோம்? முக்கியமா அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள விடக்கூடாது அப்படிங்கிற இந்த பிரச்சாரத்தை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா நிச்சயம் திரு ராமஜெயம் அவர்கள் குறைஞ்சது 25,000 வாக்கு வித்தியாசத்துல இங்க வெற்றி பெற்று ஆகணும். செஞ்சு கொடுப்பீங்களா? சரி, போட்டோ கேட்டீங்கல்ல, வேணுமா வேணாமா? இதான் இந்த போட்டோ. கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா, தெரியுதா யாருன்னு? யாரு? எடப்பாடி பழனிசாமி. இதுதான் நான் சொன்னேன், இப்படி அடிமையா இருக்காதீங்க, கொஞ்சம் எந்திரிச்சு மேலே வாங்க. இப்போ என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? ஆமா, நான் காலை பிடிச்சி தான் முதலமைச்சர் ஆனேன், என்ன இப்போ மரியாதையா போனேன் அப்படின்ட்டாரு. அந்த அம்மா என்ன முதலமைச்சர் ஆக்கினாரு, காலில் விழுந்தாட்டாரு. நான் காலில் விழுந்தது தப்பு சொல்லவே இல்லை. காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனோடனே அந்த அம்மா ஜெயிலுக்கு போனோன்னு கேட்டாரு, நீயா என்ன முதலமைச்சர் ஆக்குறேன்னு கேட்டு அந்த அம்மாவுக்கு துரோகம் பண்ணாரு. அந்த அம்மா காலை வாரி விட்டாரு. அதைத்தான் நான் சொன்னேன். இப்போ சசிகலாமாவே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, அந்த தம்பி சொல்றது கரெக்ட் தானே, நீ வந்து என் காலில் விழுந்த, அப்புறம் என் முதலமைச்சர் ஆக்குன, நீ என் காலை வாரி விட்டு போனேன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கேட்டாங்க. அதனால இப்போ நம்ம வெளில வந்து வேடிக்கை பார்ப்போம், அவங்க 2 பேர் பேசி தீர்த்துக்கிட்டோம். நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், நம்முடைய தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்ற மாதிரி இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு. டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா? ஜெயிக்க போவது யாரு? தமிழ்நாடு அணி. நாம ஜெயிச்சு காட்டணும். டெல்லி அணியை ஓட ஓட விரட்டணும். நான் இவ்வளவு திட்டங்கள் சொன்னேன்ல, இதுக்கு ஒன்றிய பாஜக அரசு நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு ஏதாவது துணை நின்று இருக்கா? தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் தர்றதில்லை. நமக்கு வர வேண்டிய நிதி வர்றதில்லை. கல்வி நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டதா கொடுப்போன்னு சொல்றாங்க. மும்மொழி கொள்கையில் என்ன இருக்கு? மீண்டும் இந்தி திணிப்பை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கான முயற்சி தான் மும்மொழி கொள்கை. அதனால நம்முடைய முதலமைச்சர் முடியாதுன்ட்டார். இப்படி ஒன்றிய அரசு நம்ம மேல திணிக்கிறதெல்லாம் எதிர்த்து நின்று கேள்வி கேட்டு அதை துணிஞ்சு எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் தான் இந்தியாவிலேயே. எனவே அந்த தலைவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. பிஜேபி மற்ற மாநிலங்களுக்குள்ள உள்ள பூந்துடுறான், ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் வர முடியல. ஏன்னா இது சுயமரியாதை மண். நாம யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டோம்னு சொல்ற மீண்டும் மீண்டும் சொல்ற மண். அதனால ஏற்கனவே 10 தோல்வி கொடுத்துருக்கிறீங்க. 10 தோல்வி பழனிசாமியை இந்த தேர்தலோட மொத்த தோல்வி பழனிசாமியாக்கி வீட்டில் உட்கார வைக்கணும். செஞ்சு கொடுப்பீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து உதயசூரியன் சின்னத்துல திரு ராமஜெயத்துக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. உங்களுடைய குரலாக, உங்க பகுதியுடைய குரலாக, உங்க தொகுதியுடைய குரலாக நிச்சயம் சகோதரர் ராமஜெயம் அவர்கள் சிறப்பான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பான்ற வாக்குறுதியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி. ஆதரிப்பீர் உதயசூரியன்.